நாங்கள் வந்து மதுரை அவனியாபுரத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு குடும்பம் ஃபேமிலி வந்து எங்கள் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் மகனுக்கு வந்து நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நகைகள் வந்து இரவல் வாங்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 பவுன் 150 பவுனுக்கு மேலே இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது போக தீபாவளி சீட்டு, வருடாந்திர சீட்டு, மகளிர் குழு, குடுக்கல் வாங்கல் இரவல், இப்படி நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க பணத்தை வந்து கையாடல் பண்ணிட்டு ஊரை விட்டே வந்து வெளியேறி போயிட்டாங்க. கடந்த புதன்கிழமையில இருந்து அவங்க ஃபோன் 4 பேருடைய ஃபோன், அவங்க பேர் வந்து கவிதா, அவங்க கணவர் பேர் வந்து தென்னரசு, பையன் பேர் வந்து ராம் கணேஷ் பாண்டியன், இன்னொரு பையன் பேர் கார்த்திகேயன். 4 பேருடைய ஃபோன் நம்பருமே வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. நாங்கள் வந்து மதுரை அவனியாபுரம் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து மேற்படி எங்களுக்கு சரியான தகவலும் எதுவும் கொடுக்காததுனாலையும், மேற்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததுனால நாங்கள் வந்து ஐயாவை பார்க்க வந்திருந்தோம். மதுரை மாநகர் அவனியாபுரம் SKA நகர் பகுதியைச் சேர்ந்த கவிதா தனது மகனுக்கு பெண் பார்க்க செல்வதாக கூறி அண்டை வீட்டாரிடம் நகைகளை வாங்கியிருக்கிறார். பெண் பார்க்க செல்லும் போது அதிக நகை அணிந்து செல்ல வேண்டும் என கூறி அருகிலுள்ள பெண்களிடம் தங்க நகைகளை வாங்கியிருக்கிறார். நகை வாங்கியவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தப்பியோடி இருக்கின்றனர். 20 வருடமாக பழகியவர் என பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் நகைகளை கொடுத்து ஏமாற்றமடைந்திருக்கின்றனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.